Hi friends, welcome to CBC class 12th Max Chapter 7 Miscellaneous பார்த்திருக்கோம். அந்த question number 39. ஓகேங்களா, இதோட மிஸ்ஸஸ் முடிய போது இன்னும் ஒரு சம் தான் இருக்கு. ஓகே, இது வந்து 1 மார்க் சம்னா 4 சப்டிவிஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இங்க சைடுல டிஸ்ப்ளே பண்றேன். இங்க பாருங்க. இப்போ ரீகால் பண்ணிக்கோங்க. மேல cos 2x இருக்கா, அது பார்க்க ஒரு trigonometry ஃபார்முலா மாதிரியே இருக்கு. என்னன்னா cos square x minus sin square x மாதிரியே இருக்கு. ஓகேவா? சோ இந்த cos 2x க்கு பதிலா நான் cos square x போட்டேன் minus sin square x by sin x plus cos x the whole square dx. இப்போ இவனை பாருங்களா, ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு, அல்ஜிப்ரா ஃபார்முலா. a square minus b square மாதிரி இருக்கா. இங்க பாருங்க, cos x க்கு ஸ்கொயர் cos x ஸ்கொயர் a ஸ்கொயர், b க்கு ஸ்கொயர்னா இங்க sin ஸ்கொயர் is equal to என்ன ஃபார்முலா, a plus b into a minus b. ஸோ அப்போ நல்லா பாருங்க, என்னோட ஏன்னா என்னது, இந்த cos x அதான் a. அப்போ a plus b னா cos x plus b னா என்னது, இங்க b இருக்கு, இங்க என்ன இருக்கு, sin x இருக்கு, ரைட்டா? ஸோ cos x plus sin x into a minus b னா என்னது, cos x minus sin x dx by sin x plus cos x the whole square. இங்க பாருங்க, sin x plus cos x, sin x plus cos அடிஷன்ல மாறி இருந்தா பிரச்சனை இல்லை, அப்படியே ஒரு டேர்ம் கேன்சல். ஸோ மிச்சம் என்னதான் இருக்கு, ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் cos x minus sin x by இங்க sin x plus cos x dx, ரைட்டா? இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஆப்ஷன் டிஸ்ப்ளே ஆகட்டும். இப்போ என்னெல்லாம் பாருங்கள், எப்பவுமே ஃப்ராக்ஷன் இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வருதான்னு பார்க்கணும், கீழே ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வருதான்னு பாருங்கள். சைனை பண்ணால் காசு, காசை பண்ணால் மைனஸ் சைன், கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வருது. அப்போ என்ன போடணும், லாக் ஆஃப் டினாமினேட்டர். இப்போ 4 ஆப்ஷன் டிஸ்ப்ளே ஆகுதுங்களா, அதில் எந்த ஆப்ஷன் வரும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், நீங்கள் சொன்னது கரெக்ட், எனக்கு கேட்டுருச்சு, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சம் நல்லா பார்ப்போங்க. சம் மேலே இருக்கிறத cos ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். இது பார்க்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி. அப்போ a ப்ளஸ் b, ஏனா காசு, பினா சைனு, a மைனஸ் பின்னு பிரிச்சிட்டேன். இங்கே ஒரு டேர்மும் கேன்சல். ஸோ இதில் மிச்சம் ஒரு டேர்ம் இருக்கும். இதை எப்பயுமே ஃப்ராக்ஷனில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வருதான்னு. சைனை பண்ணால் காசு, காசை பண்ணால் மைனஸ், கீழே பண்ணால் மேலே வருதா. அப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டர் எழுதிக்கணும். முடிஞ்சது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வரா பாபா.